ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 25ஆம் அத்தியாயம். ஜாபாலி தீர்த்தத்தின் மகத்துவம். சூத்தமா முனிவர் கூறினார், அனைத்து துறவிகளே, நைமிசவனவாசிகளே, வெங்கடாத்ரியில் ஜாபாலி தீர்த்தத்தின் மகத்துவத்தை நான் விவரிக்கிறேன். அவர் மிகுந்த புண்ணியமும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் தன்மையையும் கொண்டவர். பிராமணர்களே, துராச்சாரியார்கள் அங்கு நீராடி முக்தி பெற்றனர். பாவிகள் அங்கு நீராடியதால் முக்தி அடைந்தனர். முனிவர்கள் கேட்டனர், சூத்தமா முனிவரே, யதார்த்தத்தின் சரியான தன்மையை அறிந்தவரே, துராச்சாரர் என்ற இந்த நபர் யார்? அந்த துராச்சாரர் என்ன பாவத்தை செய்தார்? முனிவரே, இந்த தீர்த்தத்தில் நீராடியதன் மகத்துவத்தால் அவர் எவ்வாறு பயத்திலிருந்து விடுபட்டார்? முனிவரே, இதை கேட்க நாங்கள் ஆவலாக உள்ளோம். அதை எங்களுக்கு விரிவாக கூறுங்கள். காவிரி கரையில் வாழ்ந்த துராச்சாரர் என்ற பிராமணரின் கதை. ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், முனிவர்களே, துராச்சாரரின் பாவத்தை கேளுங்கள். அதேபோல் ஜாபாலி தீர்த்தத்தில் புனித நீராடி அவர் எவ்வாறு பாவத்திலிருந்து விடுபட்டார் என்பதையும் கேளுங்கள். துராச்சாரர் என்ற ஒரு பிராமணர் காவிரி நதிக்கரையை நாடினார். பாவியான இந்த பிராமணர் எப்போதும் கொடூரமான செயல்களில் ஈடுபட்டார். பிராமணர்களே, இந்த பாவி பிராமண கொலைகாரர்கள், மது அருந்துபவர்கள், திருடர்கள் மற்றும் குருவின் படுக்கையை தீட்டுப்படுத்துபவர்களுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டதால் தீட்டுப்பட்டார். அவர் எப்போதும் அவர்களுடன் வாழ்ந்தார். சிறந்த பிராமணர்களே, இந்த பாவியின் பிராமண சக்தி பெரும் பாவிகளுடன் சகவாசம் கொண்டதன் தீமையால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஒரு பிராமணர் பெரும் பாவிகளுடன் ஒரு நாள் ஆர்வத்துடன் தங்கினால் அந்த நொடியே அவரது பிராமணத்துவத்தின் ஒரு பகுதி, அதாவது கால் பகுதி, சந்தேகத்திற்கு இடமின்றி இழக்கப்படும். அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம், அவர்களை தொடுவதன் மூலமும், அவர்களை காண்பதன் மூலமும், அவர்களுடன் படுத்து மற்றும் உணவு உட்கொள்வதன் மூலமும், அவர்களுடன் ஒரே வரிசையில் உணவு உட்கொள்வதன் மூலமும், 2 தினங்கள் பெரும் பாவைகளுடன் இருப்பதன் மூலமும் பிராமணர்களே, அவரது பிராமணத்துவத்தின் 2வது பகுதி, அதாவது ஒரு பாதி, சந்தேகத்திற்கிடமின்றி இழக்கப்படுகிறது. சங்கம் 3 தினங்கள் நீடித்தால் 1/3 பங்கு, அதாவது கால் பகுதி, சந்தேகத்திற்கிடமின்றி இழக்கப்படுகிறது. அது 4 தினங்கள் நீடித்தால் கடைசி 4/1 பகுதி நிச்சயமாக அளிக்கப்படும். இந்த காலகட்டத்திற்கு பிறகும் பெரும் பாவைகளுடன் அமர்ந்து படுத்து அல்லது உணவு உட்கொள்வதன் மூலம் யாரேனும் அவர்களுடன் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு சமமான தரத்தில் பாவியாக மாறுவார். எனவே துராச்சாரர் என்ற பிராமணர் பிராமணத்துவத்தை முற்றிலுமாக இழந்தார். ஒரு தீய ஆவி அவரை வேட்டையாடியது. ஒரு வலிமையான மற்றும் பயங்கரமான அரவம் அல்லது வேட்டையாடும் மிருகத்தால் விழுங்கப்பட்டது போல் இருந்தது. அந்த காட்டேரியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட அவர் துயரமடைந்தார். அவர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கும், காட்டிலிருந்து இன்னொரு காட்டிற்கும் அலைந்து திரிந்தார். அவரது முந்தைய புண்ணியத்தாலும் அவரது நல்ல அதிர்ஷ்டத்தாலும் அந்த பிராமணர் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் மிகவும் புண்ணியமான வெங்கடாத்ரியை, அதாவது வெங்கட மலையை அடைந்தார். அங்கு காட்டேரியால், அதாவது பேய், அவரை பின்தொடர்ந்தது. துராச்சாரரும் காட்டேரியும் ஜாபாலி தீர்த்தத்தில் புனித நீராடி தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். தீய ஆவியால் நெருக்கமாக பின்தொடர்ந்த பிராமணர் வெங்கட மலையை அடைந்தார். பெரும் பாவிகளுடன் தொடர்புடைய பிராமணரை பெரும் பாவங்களை அளிக்கும் ஜாபாலி தீர்த்தத்தில் காட்டேரி மூழ்கடித்தது. மகா பிராமணர்களே, ஒரு கணத்தில் அவர் காட்டேரியால் விடுவிக்கப்பட்டார். அவர் சுதந்திரமாக எழுந்தார். அந்த புனித தீர்த்தத்திலிருந்து வெளியேறிய பிராமணர்களே, அந்த பிராமணர் மீண்டும் அமைதி அடைந்தார். அவர் சிந்தித்தார், நான் காவிரி கரையில் வசித்து வந்தேன். நான் எப்படி ஸ்வர்ணமுகிக்கு அருகில் ஒரு இடத்திற்கு வந்தேன்? இந்த எண்ணங்கள் அவரை தூண்டியதால் துராச்சாரர் ஜாபாலி முனிவரின் சிறந்த தீர்த்தத்தையும் உன்னத ஆன்மா கொண்ட சிறந்த யோகியான ஜாபாலி முனிவரின் சிறந்த இடத்தையும் வணங்கினார். அவரை அணுகிய பிறகு அவர் கூறினார், புனிதமான பகவானே, பிராமணரே, இந்த மலை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. கூறுங்கள். நான் காவிரியின் கரையில் வசிப்பவன். என் பெயர் துராச்சாரர். நான் எப்படி இங்கு வந்தேன் என்று தயவு செய்து கூறுங்கள்.
துராச்சாரரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது நல்ல புனித சடங்குகளின் முனிவர் கருணையின் களஞ்சியம் சிறிது நேரம் தியானம் செய்து துராச்சாரரிடம் கூறினார். ஜாபாலி முனிவர் விவரித்தபடி பர்பண சிரார்த்தத்தை நிறைவேற்றாததன் குறைபாட்டின் விவரிப்பு. ஜாபாலி முனிவர் கூறினார், முன்பு பெரும் பாவிகளுடன் நீங்கள் தொடர்பு கொண்டதால் துராச்சாரரே உங்கள் பிராமணத்துவம் அளிக்கப்பட்டது. பின்னர் ஒரு காட்டேரி உங்களை பிடித்தது. நீங்கள் அவனால் ஆட்கொள்ளப்பட்டதால் நீங்கள் உதவியற்றவராகவும் உங்கள் மனதில் மயக்கமடைந்தவராகவும் ஆனீர்கள். அந்த குழப்பமான நிலையில் நீங்கள் இங்கு வந்தீர்கள். காட்டேரி உங்களை இந்த மிகவும் புனிதமான தீர்த்தத்தில் மூழ்கடித்தது. இங்கே நீராடுவதன் மூலம் நீங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டீர்கள். ஜாபாலி தீர்த்தத்தில் ஆண்கள் புனித நீராடினால் அவர்களின் 5 வகையான பாவங்களின் குவியல்களும் அழிந்துவிடும். அது உண்மைதான். வெறும் நீராடலால் நல்ல புனித சடங்குகளுக்கு காரணமான புனித தீர்த்தம் மகா பாவிகளுடன் நீங்கள் தொடர்பு கொண்டதால் ஏற்பட்ட பாவம் அழிந்துவிட்டது. உங்களை பிடித்த காட்டேரி முன்பு ஒரு பிராமணர் ஆவார். பர்வண சடங்குப்படி அவர் இறந்த நாளில் மானேயர்களுக்கு சார்த்த சடங்கு செய்யவில்லை. எனவே அவர் தனது மானேயர்களால் சபிக்கப்பட்டு அவர் காட்டேரி நிலையை அடைந்தார். ஜாபாலி தீர்த்த நீரில் புனித நீராடியதன் சக்தியால் அவர் தனது காட்டேரி நிலையை துறந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்தார். இறக்கும் நாளில் தனது தந்தை மற்றும் தாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் சிரார்த்தம் செய்யாத ஒருவர் உடனடியாக ஒரு காட்டேரியாக மாறி பின்னர் நரகத்தில் விழுகிறார். ஸ்ரீ சூதமா முனிவர் கூறினார், இந்த தீர்த்தத்தில் புனித நீராடியதன் மூலம் மகாபாவியான துராச்சாரன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்தார். அதிலிருந்து யாரும் சம்சாரத்திற்கு திரும்புவதில்லை. இவ்வாறு துராச்சாரரின் விடுதலையின் புனித கதை உங்கள் அனைவருக்கும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களிலும் மிகவும் புனிதமானது. இது அனைத்து பாவங்களுக்கும் மங்களகரமானது மற்றும் அழிவுகரமானது. துராச்சாரர் அதில் நீராடுவதன் மூலம் மட்டுமே விடுதலை பெற்றார். இந்த புனித தீர்த்தம் வேறு எந்த பாவங்களையும் அளிக்கும். ஒரு பிராமணர் ஒரு லிங்கத்தையோ அல்லது சூத்திரரால் ஒருமுறை வணங்கிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலையையோ வணங்கினால் அவருக்கு ஸ்மிருதிகளில் பெரிய முனிவர்கள் எந்த பரிகாரத்தையும் விதிக்கவில்லை. ஆனால் அவரது அந்த பாவம் கூட ஜாபாலி என்று பெயரிடப்பட்ட இந்த தீர்த்தத்தில் அழிந்துவிடும். பிராமணர்களை கண்டிப்பவர்களுக்கு பரிகாரம் செய்ய எந்த வழியும் இல்லை. அதேபோல் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் தங்கள் சகோதரர்களின் மனைவியரை சரீர பிரகாரமாக அணுகுபவர்களுக்கும் பரிகாரம் இல்லை. ஆனால் ஜாபாலி தீர்த்தத்தில் அவர்கள் புனித நீராடுவதால் அவர்கள் தூய்மையடைவார்கள். இவ்வாறு பிராமணர்களே, ஜாபாலி தீர்த்தத்தின் மகத்துவம் உங்கள் அனைவருக்கும் விவரிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டதும் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். 25ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.